வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சிக்கன் சாப்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. ரசம், ரைஸ், நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டைமில் பிரியாணி, பலாவ், ஃப்ரைட் ரைஸோட இது ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ். எங்கள் அம்மா நான் சின்னப்போ இந்த ரெசிபி தயார் பண்ணுவாங்க. இது அம்மாவோட ரெசிபிங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த சிக்கன் சாப்ஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கால், அதாவது அந்த தை நான் சுத்தம் பண்ணி அங்கங்கே ஒரு கீறு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஊறணுன்றதுக்காக. தயிர் தேவைப்படும், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எத்தனையோ சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். சோம்பு நம்ம அரைக்கிறப்போ சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள், மல்லித்தூள் தேவைப்படும். இஞ்சி பூண்டு விழுதும் நான் சேர்க்க போகிறேங்க. இத்தனை பொருட்கள் நான் இதில் சேர்க்குறது எல்லாமே லிஸ்ட் பண்ணுறேங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகுங்க. பிளாகில் நான் டீட்டெயில்டாக ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கோழிக்கால் நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தூள், மஞ்சள், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு அரை முடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், நிறைய வேணாம். எல்லாமே நல்லா கலந்துடுங்க. கோழியில் கலந்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. தட்டை போட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம அது நேரத்துக்கு மசாலா ரெடி பண்ணலாம். இந்த கோழி நீங்கள் ஓவர் நைட் இந்த மாதிரி மசாலாவில் செஞ்சுட்டு ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக அருமையாக வரும். நிறைய பேருக்கு டைம் இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ஆகக்கூடிய ரெசிபீஸ் இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கோழி நல்லா ஊறுற நேரத்துக்கு இங்கே மிதமான தீயில் ஒரு வானலில் காய வச்சுருக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், மசாலா வதக்கணும். ஸோ இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்க்கல. சோம்பு அரைக்கிறப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியணும், பொரிஞ்சு அடங்கணும். அடுத்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இத்தனையும் சேர்த்து நிதானமாக மிதமான தீயில் கைவிடாமல் கலரி வறுத்து எடுக்கணும். இந்த பச்சை மிளகாய் இப்போது வின்டர் சீசன்ற தொட்டு சுத்தமாக காரமே இல்லை. நான் எவ்வளோ பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் நினைக்காதீங்க, அதுக்கு காரமே இல்லை. காரம் இருக்கிற பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் தூக்கல் இருக்கணும் காரம். அதே டைமில் நல்ல காரம் இருக்கணும், காரசாரலாக இருக்கணும். நீங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். பட் இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் சேர்க்க போகாதீங்க. நாங்கள் சுத்தமாக காரம் இல்லாத தொட்டு நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போது இது நல்லா கை விடாமல் கலரி வறுத்துட்ருக்கேன். மசாலா நல்லா 5லேருந்து 10 நிமிஷம் வறுபட்டதும் அடுப்புலேருந்து இறக்கி ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க, ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறுனதும் நம்ம இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட நம்ம கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கணும். ரொம்ப கம்மியாக தண்ணி விடுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வழுவழுப்பாக அரைச்சிடுங்க. நீங்கள் நிறைய தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா அந்த மசாலா அது டேஸ்ட்டு போயிடும். ஸோ ஆனை மட்டுக்கும் கட்டியாக மசாலாவை அரைச்சிடுங்க. ஸோ இந்த மசாலா இந்த சாப்ஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு பேசிக் க்ரீன் மசாலா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இது நான் அந்த கோழியில் சேர்க்க போகிறேன். கோழி நல்லா ஊறிருக்கு. கோழியில் சேர்த்து ஒரு முறை நல்லா பெரட்டி எடுத்துடுங்க அந்த மசாலாவில். இது மசாலா சேர்த்து இன்னும் 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இமீடியட்டாக செய்கிறதா இருந்தாக்கா ஜஸ்ட் மசாலா அந்த கோழியில் மிக்ஸ் ஆனதும் நம்ம ஒரு கடாயிலையோ இல்லைன்னா ஒரு ஹாண்டிலையோ சேர்த்து நம்ம கோழி வேக வச்சிட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இந்த கோழி மேலே இந்த மசாலா நல்லா பூசியிருக்கேன். இப்போ இந்த ஹாண்டியில் நான் இந்த கோழியை சேர்த்து குக் பண்ண போகிறேன். எனக்கு ஹாண்டி ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஹாண்டி யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் கடாயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு என்னென்னா அந்த கோழிக்கால் திருப்புறப்போ அது உடையக்கூடாது, அவ்வளோதான். ஸோ நிதானமாக நான் திருப்பி பண்ணேன். நிறைய வாட்டி நான் திருப்ப போகவே இல்லை. இப்போ ஹாண்டியில் சேர்த்து நம்ம பண்ணிட்டோம்னா அது ஈவனாக குக் ஆகிடும், அருமையாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கோழிக்கால் ஹாண்டியில் நான் சேர்த்துருக்கேன். அந்த மசாலா எதுவுமே நான் வேஸ்ட் பண்ணல, எல்லாமே நான் கோழிக்காலில் சேர்த்துருக்கேன். அந்த தயிர் மசாலாவில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கரைச்சி இந்த கோழிலேயே சேர்த்துட்டேன். ஸோ இப்போது நம்ம நேராக இதை அடுப்பில் வைக்க வேண்டியதுதான். சுத்தமாக எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கல இது வரைக்கும்.
அப்படியே தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க, நடுவில் ஒரு முறை நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதான், நிறைய இது பெரட்ட போகாதீங்க. அந்த கோழிக்கால் உடஞ்சிடுச்சுனாக்கா அப்புறமா அந்த ஷேப் போயிடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், நான் செக் பண்ணி உப்பு சேர்த்துருக்கேன். இன்னொரு வாட்டி நல்லா கலந்து மூடி போட்டு கோழியை வேக வச்சிடுறேங்க. கோழி நல்லா வெந்துடணும், அந்த தண்ணியெல்லாம் வற்றிடணும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த கோழியில் அந்த தண்ணி சுத்தமாக இல்லை, நல்லா வற்றி போச்சு, நல்லா கோழி வந்திருக்கு. நான் நிறைய வாட்டி பெரட்டி எல்லாம் விடலை. இப்போ வந்து இதில் நம்ம கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எண்ணெய் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம எண்ணெய் நெய் சேர்த்து நிதானமாக அதை பெரட்டி ஃப்ரை பண்ணணும். ஸோ அருமையான சாப்ஸ் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்கள் அந்த மேரினேஷன் டைம் விட்டு மசாலாலாம் தயார் பண்ணுற டைமை விட்டு இந்த கோழி வந்து 5 to 10 மினிட்ஸில் அருமையாக ரெடி ஆகிடுங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஒரு சூப்பர்பான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது நீங்கள் வந்து பிரியாணி, புலாவ், ஃப்ரைட் ரைஸோடு சர்வ் பண்ணலாம். எங்கள் அம்மா வந்து ஃப்ரைட் ரைஸோடு சர்வ் பண்ணுவாங்க நான் சின்னப்போ. அது ஸ்டார்டராக கூட அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் ரைஸோட இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நிதானமாக பெரட்டி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ நல்லா இருக்குது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா பெரட்டி ஃப்ரை பண்ணுங்கள். அருமையான சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த தொக்கு இருக்குது பாருங்கள் அந்த கோழி மேலே, அது சூப்பராக இருக்கும். ரசம் ரைஸோட அந்த கோழி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும், கார சாரலமாக நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வித்யாஸ் குக்கிங்கில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்குங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய ரெசிபீஸ், அருமையான ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், என்னோடய சிக்கன் சாப்ஸ் தயாராகிடுச்சு. நான் இதை வந்து சுட சுட பரிமாறிட்டுருக்கேன். அருமையான சிக்கன் சாப்ஸ் உங்களுக்காக. அடுத்த ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.